கோவையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 489 சிலிண்டர்களை குடிமைப் பொருள் மற்றும் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைப்பற்றி அந்த குடோனை சீல் வைத்தனர். கோவை சொக்கம்புதூர் மாசாணியம்மன் கோவில் அருகே அரசின் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் எரிவாயு குடோனில் சட்டவிரோதமாக சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக தகவல் கிடைக்கப்பெற்ற குடிமைப் பொருள் மற்றும் உணவு கடத்தல் பிரிவு அதிகாரிகள் அதிரடியாக அந்த குடோனில் சோதனை நடத்தினர். குடோனில் தீ தடுப்பு பாதுகாப்பு வசதிகள் கூட இல்லை. அங்கு கேஸ் நிரப்பப்பட்ட 202 சிலிண்டர்கள் உட்பட 489 சிலிண்டர்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இது தொடர்பாக 3 பேரை கைது செய்து குடோனுக்கு சீல் வைத்தனர். முறையான ஸ்டோரேஜ் உரிமம் தராமல் இங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்து இன்றைய தினம் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேற்கொண்டு விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோன்ற சட்டவிரோதமாக செயல்படும் எரிவாயு சிலிண்டர் குடோன்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.